வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம அமாவாசைக்கு செய்த சமையல் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். பரங்கிக்காய் சாம்பார், பருப்பு, வேக வைத்த பருப்பு, வாழைக்காய் பொரியல், ஜவ்வரிசி சேமியா பாயசம், உளுந்து வடை, அப்பளம்ங்க. கூடவே தயிரும் வச்சு நாங்கள் இன்றைக்கி அமாவாசை சமையல் செஞ்சுருந்தேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பரங்கிக்காய், தக்காளி, கருவேப்பிலை கட் பண்ணிக்கலாங்க. அடுப்பில் சாதமும் வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி கொதிக்க வச்சிடலாம். புளி ஒரு லெமன் சைஸ் அளவு ஊற வச்சுட்டேங்க. வடைக்கு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து ஊற வச்சுக்கலாம். அரிசியும் ஊற போட்டுட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு குழம்புக்கு நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாங்க. பெருங்காயம், கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுடலாங்க. இந்த சாம்பார் நான் வெங்காயம் போடல. இப்போ தக்காளியை போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிக்கிட்டான். வதக்கிட்டு பரங்கிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் போட்டுட்டு இப்படி கலந்துடலாங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு கலந்துட்டேன். இப்போ புளி ஊற வைக்கும் போதே ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து ஊற வச்சுருந்தாங்க. அதனால் இப்போது உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு புளி ஒரு 1/2 டம்ளர் அளவு கரைச்சிட்டு இதில் ஊற்றிடலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுடலாங்க. கலந்துட்டு மூடி வச்சு நல்லா வேகட்டும். இது இப்போ சாதத்துக்கு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசி போட்டுட்டேங்க. நல்லா வேகட்டும். இப்போ வாழைக்காய் பொரியலுக்கு வாழைக்காய் 2 எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிட்டு இந்த வாழைக்காய் போட்டுட்டேங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இது இப்போ இந்த ஜவ்வரிசியை நான் தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. உளுத்தம்பருப்பு 1 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சாச்சு. இப்போ சாம்பாருக்கு பருப்பு நல்லா வெந்துடுச்சுங்க. துவரம்பருப்பு ஒரு 1/2 அழகு போட்டிருந்தேன். அதில் பாதி பருப்பு எடுத்து வச்சுட்டேன். உப்பும் போட்டு கலந்தாச்சு. இப்போ இந்த பருப்பில் தண்ணி ஊற்றி நல்லா கலந்தாச்சுங்க. வெந்நீர் கொஞ்சம் ஆட் பண்ணி கரைச்சிட்டு சாம்பாரில் ஊற்றிடலாம். காய் நல்லா வெந்த பிறகு பருப்பு ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த பொரியல், இந்த வாழைக்காயும் நல்லா வெந்துருச்சு. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிச்சிடலாம். இது கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 1 சின்னதாக கட் பண்ணிட்டேங்க. இஞ்சி சின்ன சின்னதாக ஒரு துண்டு கட் பண்ணிவிட்டு தேங்காய் ஒரு 1/4 மூடிக்கு கொஞ்சம் குறைவாக திருவி வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய், பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலையை போட்டுட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, வேக வச்சுருந்த வாழைக்காய் அதையும் போட்டுடலாங்க. தேங்காய் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பில் அப்படியே பிரட்டிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டுங்க. இப்போ இந்த சாம்பாரும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இறக்கிட்டேன். சாம்பாருக்கு கடைசியாக நம்ம கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தழைகள், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு கலந்துட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ சாதமும் வெந்துருச்சு, வடிச்சிடலாங்க. நான் எப்பவும் இது போல் வடித்து தான் செய்கிறதுங்க. நடுவில் கரண்டி வச்சுட்டு கஞ்சிலாம் எல்லாம் வடியட்டும். இப்போ பாயசத்துக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா 1/2 மணி நேரம் மேலேயே நல்லா ஊற வச்சுருந்த ஜவ்வரிசி தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதில் போட்டுட்டேங்க. இது போல் ஊற வைக்கிறதால குயிக்காக நம்மளுக்கு ஈஸியாகவும் ஆகிடுச்சு. சீக்கிரமாக பாயசம் செஞ்சிடலாம். சீக்கிரமாக வெந்துடும். இன்னொரு ஸ்டவ்வில் கொஞ்சமாக நெய் ஊற்றி, கடாயில் நெய் ஊற்றிட்டு
1/2 கப் அளவு வறுத்த சேமியா போட்டுட்டேங்க. ஆல்ரெடி இது வறுத்த சேமியா இருந்தாலும் நம்ம ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கு நடுவில் நம்ம வடைக்கும் அரைச்சிக்கலாம். தண்ணியெலாம் வடிகட்டிட்டு உளுத்தம்பருப்பை மிக்ஸி இல்லைன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கலாங்க. ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, 3/4 இது நல்லா வெந்துருச்சு. இப்போது வறுத்த சேமியாவை இந்த ஜவரிசியில் போட்டுட்டு காய்ச்சின பால் 1 டம்ளர் ஊற்றிக்கலாங்க. தேவைப்பட்டால் வெந்நீரை ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி வச்சிடலாங்க. இப்போ இந்த ஊறின உளுத்தம்பருப்பு கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். இந்த வடைக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி அரைச்சிருந்தேன். இப்போ ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இன்னும் பால் தேவைப்பட்டால் கூட நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நான் இன்னும் 1 டம்ளர் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதி வரட்டுன்னு வெயிட் பண்ணுங்க. அடி பிடிக்காமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம கிரைண்டரில் அரைச்சிட்ருக்கிற உளுத்தம்பருப்பு நல்லா அரைப்பட்டுருச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னும் நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சது வழிச்சிக்கலாங்க. இந்த பாயசம் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை போட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. இன்னொரு ஸ்டவ்வில் கொஞ்சமாக கடாயில் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் வறுத்து போட்டுக்கலாம். அதில் முந்திரி பருப்பு இருந்து அது மட்டும்தான் போட்டேங்க. வறுத்துட்டு இப்படி கலந்துடலாங்க. அவ்வளோதான், ஜவ்வரிசி சேமியா பாயசம் தயாராகிடுச்சு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ வழித்து வச்சுருந்த வடை மாவில் 1/4 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், இஞ்சி கொஞ்சமாக நறுக்குனது, பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணது, உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதில் கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம். இப்போ தண்ணி தொட்டுட்டு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துகிட்டு நடுவில் ஓட்டை போட்டுட்டு காஞ்சிட்ருக்கிற எண்ணெயில் 3-4 வடையாக போட்டு தட்டி பொரித்து எடுத்துடலாங்க. ஒரு பக்கம் நல்லா சார்ந்த பிறகு திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்துட்ட பிறகு எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ பாயசம் வடை எல்லாமே தயாராகிடுச்சுங்க. இன்றைக்கி அமாவாசைன்றதால நான் இதில் எந்த வெங்காயம் ஆட் பண்ணல. இந்த போல் வடை செஞ்சாலோ எண்ணெயே ரொம்ப குடிக்கலைங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சதால் எண்ணெய் ரொம்ப குடிக்காமல் ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ எண்ணெய்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடலாங்க. இது கூட நான் அப்பளமும் பொரிச்சிட்டேங்க. ஒயிட் ரைஸ், பரங்கிக்காய் போட்ட சாம்பார், உளுந்து வடை, அப்பளம், வாழைக்காய் பொரியல், பருப்பு, தயிர், ஜவ்வரிசி சேமியா பாயசம் இதெல்லாம் செஞ்சுருந்தேங்க. நீங்களும் இந்த சமையலை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
நன்றி, வணக்கம்.